இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல்ஸ் நம்ம டெய்லியே ரொம்ப இம்பார்ட்டண்டான மீல் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீல். அது என்ன ரீசனுக்கான இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்டா, நம்ம ஜிம் அடிக்கிறதுக்கு முன்னுக்கு சாப்பிட்ற சாப்பாடை தான் வந்து நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதில் கன்சியூம் பண்ண போகிற கார்ப்ஸ் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போது ட்ரெயின் பண்ணும்போது. ஸோ நீங்கள் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் இருக்குது தானே, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மீல். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து மினிமம் 1 ஹவருக்கு முன்னுக்கு சாப்பிடுங்க. ஜிம் செஷனுக்கு கிட்ட வச்சு சாப்பிட்றாதீங்க. ஏன்டா வந்து உடம்பு அந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்கள் ட்ரெயின் பண்ண போயிருங்கன்னா வந்து எனர்ஜி வந்து 2 டைரக்ஷனுக்கும் போக வலிக்கிட்டோம். அதாவது உங்களோட உடம்புல நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஜிம் அடிக்கும்போது உங்களோட பிளட் பம்ப் பண்ணும்போது அதுக்கும் உங்களோட உடம்பு வந்து எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ண வலிக்கிட்டோம். ஸோ அதனால தான் வந்து எனர்ஜி லோவாக இருக்கும், இல்லாட்டி நீங்கள் சிக்காகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி வயிறு வலிக்கும். அது எல்லா ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீலை வந்து சாப்பிட்ட உடனே நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டீங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீலை வந்து 1.5 ஹவருக்கு முன்னுக்கு கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு டைம் ஒன்று கிடைக்கும் இந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. மற்றது நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு சூஸ் பண்ண போகிற ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோ இன் ஃபேட், அதாவது ஃபேட்டில் வந்து குறைவாக இருக்கணும், அதோட லோ ப்ரோட்டீன் இருக்கணும், நிறைய ப்ரோட்டீன் எடுத்தாதீங்க. மற்றது குறைவான ஃபைபர் இருக்கணும், ஹை கார்ப் இருக்கணும். என்ன ரீசனுக்காண்டி லோ ஃபேட், லோ ப்ரோட்டீன், லோ ஃபைபர்ண்டா இந்த மூன்றுமே நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து அதை குறைவாக சாப்பிடணும். கார்ப்ஸை வந்து அதிகமாக சாப்பிடணும். என்னத்துக்கு கார்ப்ஸ் அதிகமாக சாப்பிடணும்னா, ஏன்னா அந்த கார்ப்ஸ் தான் வந்து நமக்கு எனர்ஜி தரப்போது நம்ம ட்ரெயின் பண்ணும்போது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிற கார்ப்ஸ் வந்து குயிக்காக டைஜஸ்ட் ஆகிற கார்ப்ஸாக இருக்கணும். அதில் நம்ம பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ரைஸ். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து ஒரு 300 கிராம் மாதிரி எடுக்கிறேன் நான். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து குயிக்காக டைஜஸ்ட் ஆகும். இந்த பொட்டேட்டோஸ், பாஸ்டாஸ் அதுகளை விட வந்து ரைஸ் வந்து தான் குயிக்காக டைஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு கார்ப்ஸுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ரைஸ் எடுக்க பாருங்கள். அதோட வந்து ஒரு ஃப்ரூட் கார்ப்ஸோஸும் எடுப்பேன் வந்து பனானா, அதுவும் வந்து இந்த மீலோடு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்து நான் பீஃப் மின்ஸ். ஸோ இந்த பீஃப் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சியை வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க, அதான் வந்து பீஃப் மீன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த குயிக்காக டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்டா வந்து இது ஆல்ரெடியே அரைச்சிருக்குது இந்த மீட். அதோட பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லோ ஃபேட். ஏன்னா வந்து நான் எக்ஸ்ட்ரா பீஃப் மீன்ஸ் எடுத்திருக்கேன். பீஃப் மீன்ஸ்லேயே நிறைய இருக்குது, இந்த ஹை ஃபேட் உள்ள பீஃப் மீன்ஸும் இருக்குது. நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லீன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரு 100 கிராம் மாதிரி தான் எடுப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இதில் ப்ரோட்டீனும் இன்னஃபாக இருக்கும். அதே டைமில் வந்து இது குயிக்காகவும் டைஜஸ்ட் ஆகும். டேஸ்ட்டுக்கு வந்து இந்த சோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்படி வந்து டூ ட்ரையாக இருக்கும் இவ்வளோங்கான். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ், பீஃப் மீன்ஸ் அண்ட் அதோட ஒரு பனானா. ஸோ கட்டாயம் ப்ரீ ஒர்க் அவுட் மீலை சாப்பிடுங்க. ஜிம் போகிறதுக்கு முன்னுக்கு மினிமம் 1 ஹவர் டைம் கொடுங்க உங்களோட உடம்புக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் போய் ஜிம் அடிங்க, வந்து நல்ல ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது.